செந்தில்குமார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தமிழில் பேச போகிறீங்களா? நான் போய் உயிர்வேன். என்ன பண்ண போகிறீங்க? தமிழில் பேச போகிறீங்களா? பேச தமிழில் பேச போகிறாங்களா? நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். நான் அப்படி தான் பாட்டு பாடும்போது இங்கிலீஷில் லிரிக்ஸ் எழுதி வச்சுருப்பேன். வணக்கம். நான் தமிழின் தொன்மைங்கிற ஸ்பீச் டைட்டிலில் பேச போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் தமிழ் கலாச்சாரம் ரொம்ப தொன்மையானது. நம்ம கலாச்சாரம் கடைசி சர்வைவிங் கிளாசிக்கல் கல்ச்சர். ரோமன்ஸ் தான் ரொம்ப அட்வான்ஸ் கல்ச்சர்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் அழிஞ்சிட்டாங்க. மாயன்ஸ் அளவுக்கு ஸ்மார்ட்டாக யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்போ இருக்காங்களா? நம்ம மட்டும்தான் இருக்கோம். அவ்வளோ நாள் இருக்கணும்னா ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கணும்ல. ஆனால் இந்த தமிழோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பேருக்கு தெரியாது. கடைச்சங்கம் 1915 BCயிலேயே திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு நக்கீரர் எழுதின நெடுநல்வாட்டை மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸில் வேறு வேறு வியூ பாயிண்ட்ஸ் வச்சு அப்பயே எழுதியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி பாண்டிய மன்னர் வேந்தர் செழியனில் வந்து 2ஆம் தமிழ் சங்கம் 6000 BCயிலேயே அமைச்சார். இதில் தான் அகத்தியமும் தொல்காப்பியமும் எழுதினாங்க. தொல்காப்பியம் போன்ற நூல் வந்த டயத்தில் நிறைய இடத்துல ஆளுங்களே இல்லை. ஆனால் தொல்காப்பியம் வந்து நம்ம கிட்ட இருக்க இருக்கிறதுலே பழைய நூல். நான் சொல்ல வந்த கருத்து தொல்காப்பியம்ங்கிற பேர்லேயே இருக்கு. தமிழ் பற்றின தொன்மையான காப்பியம். இந்த நூல் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் யூஸ் ஆகுதுன்னா நம்ம மொழி அவ்வளோ நாளைக்கு மாறாமல் இருந்திருக்கு. நம்ம கிராமர் புக் எழுதினதுக்கு அப்புறம் தான் லாட்டினே வந்துச்சு. அப்படின்னா எவ்வளோ பழசுன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஹரப்பா மொஹஞ்சதாரோவும் வந்துச்சு. நம்ம முதல்ல பிராமி ஸ்கிரிப்டில் தான் எழுதிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ எழுத வட்டெழுத்துக்கு மாறணும். இந்த பிராமி ஸ்கிரிப்ட் மாதிரி இண்டஸ் ஸ்கிரிப்டும் இருக்குன்னு சில ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம தமிழர்கள் தான் அந்த பிரம்மாண்ட சிவிலைசேஷனே அமைச்சாங்க. அதுக்கும் முன்னாடி 527 BCயிலேயே முதல் தமிழ்ச்சங்கம் அமைச்சாங்கன்னு சொல்லுறாங்க. இதில் 4444 கவிஞர் இருந்ததா சொல்கிறாங்க. அதே டைத்தில் மற்ற இடத்துல ஆளுங்களும் இல்லை. ஆளுங்க இந்த இடத்துல சாப்பாடு கண்டுபிடிக்க தான் கற்றுட்டு இருந்தாங்க. அப்பயே நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த முதல் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சுன்னு உறுதியாக நம்மளால் கூற முடியாது. ஏன்னா இது நடந்த தென்மதுரையில் ஒரு சுனாமி வந்து அந்த ஊரே மூழ்கிடுச்சு. இதை வந்து நம்ம 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறத வச்சு தான் இன்னும் அது இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அதையும் விட்டுட்டாலும் நம்ம வந்து எல்லா விதத்துலேயுமே நல்லா இருந்தோம். நம்ம ஆயுர்வேதம் போல் இல்லை நம்மளோட யோகா போல் இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது நிஜமாகவே இட்ஸ் அமேசிங் தான் சொல்ல முடியும். நிறையா டாக்டர்ஸ் வந்து யோகா பண்ணினா ஸ்ட்ரெஸ் போகும், பேக் பெயின் போகும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எப்பயோ கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு இருக்க தமிழை வந்து நம்ம கட்டாயமாக காப்பாற்றணும். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்கத்துக்கும் இங்கே நான் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.